அன்னைக்கு நிதாரின்ற இடத்துல மத்தியானம் 4 மணி ஆயிருக்கு. அந்த இடம் நொய்தால பணக்காரங்க வாழ்ற இடத்துக்குள்ள ஒரு இடமா இருந்திருக்கு. அங்க பசங்களாம் சேர்ந்து டெய்லியும் ஆடுற மாதிரி கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பையன் ஃபாஸ்டா பவுலிங் போட்டிருக்கான். அத பேட்டிங் பிடிக்கிற பையன் இழுத்து அடிச்சதுல பால் ரொம்ப தூரம் தள்ளி போய் D5ன்ற நம்பர் உள்ள வீட்டுக்கு பின்னாடி விழுந்துருது. அந்த இடத்துக்கு போக இந்த பசங்க எல்லாருமே தயங்கி தயங்கி உள்ள போறாங்க. அங்க அவங்க தேடும் போது அவங்களுக்கு பால் மட்டும் கிடைக்கல, பால்தீன் பையில மனித உறுப்பு மாதிரி ஏதோ ஒன்று கிடந்திருக்கு. இதை பார்த்தோன்னே அந்த குழந்தைங்களா டிஸ்டர்ப் ஆகி அவங்களோட அம்மா அப்பா கிட்ட சொல்றாங்க. எல்லாருமே போலீஸ்க்கு கால் பண்ணி போலீஸை வர வைக்கும் போது போலீஸ் அதை பார்த்துட்டு ஏதோ ஒரு மிருகத்தோட உறுப்புன்னு சொல்லி 1 hourல அந்த கேஸையே க்ளோஸ் பண்ணிடுறாங்க. பட் போலீஸ் அந்த விஷயத்துல ஒரு பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க. அந்த 100 மீட்டர் ரேடியஸ்ல நடந்த விஷயம்லாம் வெளியே வரும்போது அது இந்தியன் கிரைம் ஹிஸ்டரியிலே ஒன் ஆஃப் த மிகப்பெரிய கேஸா இருக்கு. இதுதான் நிதாரி கில்லிங்ஸோட கதை. இந்த கதை அந்த கில்லர்ஸ் பத்தின கதை மட்டும் இல்ல, பாவர்ட்டியில் இருக்கிறவங்களோட குழந்தைகள்லாம் காணாம போனா போலீஸ் அதை எவ்வளவு அலட்சியமா ட்ரீட் பண்றாங்க. சில டைம் நிறைய குழந்தைகள் இருக்கிறதுனால பாவர்ட்டியில் இருக்கிறவங்க கூட குழந்தைய தேடுறது இல்ல. ஃபைனலா பல விஷயங்கள் இந்த கேஸை பத்தி வெளியே வரும்போது 20 வருஷம் கழிச்சு இன்னும் இந்த கேஸ்ல தெளிவான தீர்ப்பு இல்ல. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ட்ரூ கிரைம் கேசஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் இந்த மாதிரியான வீடியோஸ்ல உங்களுக்கு வரும். ஃபர்ஸ்டா நம்ம இந்த கதையை டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஏரியால இருக்கிற வேறுபாடுகள் எல்லாம் பார்ப்போம். இந்த ஏரியால ஒரு சைடுல நிதாரின்ற இடம் இருக்கு. அங்கதான் கூலிக்கு வர லேபர்ஸோட கேம்ப் கூடாரங்கள்லாம் இருக்கு. அந்த ஏரியாவுக்கு ப்ராப்பரான டிரைனேஜ் கூட இல்ல, எல்லாமே ஓபன்ல இருக்கு. அந்த ஏரியால இருக்கிற மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் எல்லாருமே பீகார், வெஸ்ட் பெங்கால்ல இருந்து வந்தவங்க. குடிநீர் வசதி, சுகாதாரம் இது எதுவுமே ப்ராப்பரா இல்லாத இடம் அது. அதே அந்த ஏரியாவுக்கு இன்னொரு சைடுல பார்த்துட்டோம்னா செக்டர் 31 ஒரு கேட்டட் கம்யூனிட்டி, பல பணக்காரங்கள் வாழ்ற இடம். அது சுத்தமா குளியே இல்லாத ரோடு, 3 ஸ்டோரி வில்லாஸ், கம்ப்ளீட்லி ஒரு எலைட்டான கம்யூனிட்டி. அன்னைக்கு ஜூன் 2005 ஆகுது. ஜோதின்ற 10 வயசு பொண்ணுக்கு அவங்களோட அம்மா சாரியை கொடுத்து செக்டர் 31ல இருக்கிற ஒரு டெய்லர் ஷாப்ல கொடுத்து ஸ்டிச்சிங் பண்ணிட்டு வர சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு காலையில போன ஜோதி அதுக்கப்புறம் வீட்டுக்கே வரல. அவங்களோட அப்பாவும் சைக்கிள் எடுத்துட்டு எல்லா இடமும் தேடுறாங்க. அவங்களோட அம்மாவும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு எல்லா இடமும் ஒன்னொன்னா தேடுறாங்க. கடைசியா அவங்க தேடி பார்க்கும்போது ஒரு 3 ஸ்டோரி வில்லா வீட்டுக்கு போறாங்க. அந்த வீட்டோட பேரு தான் D5. அந்த வீட்டுக்குள்ள இருந்து நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு ஒரு 50 வயசு ஆளு வெளியே வந்து பேசுறாரு. இந்த பணக்காரர் பேரு மொனிந்தர் சிங். ஜோதியோட அம்மா கிட்ட ஜோதி மாதிரி ஒரு பொண்ணை இந்த ஏரியால பார்த்ததே இல்லைன்னு சொல்லியிருக்காரு அவரு. அந்த ஆளோட வீட்டுக்குள்ள பாத்துக்கிட்டோம்னா குள்ளமா ஒல்லியா ஒரு ஆள் இருக்காரு. அந்த ஆள் தான் இவரோட மெய்டு. அவரோட பேரு சுரந்தர் கோலி. அன்னைக்கு ஜோதி கிடைச்சிருவான்ற நம்பிக்கையோட இருந்த அவங்களோட அம்மாக்கு சின்னதா ஒரு க்ளூ கூட இல்லாம வீட்டுக்கு போறாங்க. அடுத்த 6 மாசத்துக்கு ஜோதியோட பேரண்ட்ஸ் எல்லா போலீஸ் ஸ்டேஷனும் ஏறி இறங்குறாங்க. பட் அவங்க கிட்ட ஒரே ஒரு விஷயத்தை தான் திரும்ப திரும்ப சொல்றாங்க, அவ எங்கேயாவது ஓடி போயிருப்பான்னு சொல்லி. அந்த ஏரியால அந்த குழந்தை மட்டும் மிஸ் ஆகல, சில வருஷங்கள்ல பல குழந்தைகள் அதே ஏரியால இருந்து மிஸ் ஆயிட்டு இருந்திருக்கு. எல்லாமே வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற குடும்பத்துல வளர்ந்த குழந்தைகள். அவங்களோட சொந்த ஊர் இது இல்ல, அவங்களோட அப்சல்யூட் பாவர்ட்டி இது எல்லாமே போலீஸ்க்கு அவங்களை டிஸ்மிஸ் பண்ண ஒரு அட்வான்டேஜா போயிருது. இதே மாதிரி இன்னொரு அம்மா தன்னோட பிள்ளைய காணோம்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிருக்காங்க. அப்ப போலீஸ்க்கு இன்னும் அலட்சியம்லாம் அதிகமாகி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இங்க நடக்கிறது சகஜம்தான் சொல்லிடுறாங்க. நாட்கள் ஓடுது, வருஷங்கள் ஓடுது. இந்த மாதிரி நிறைய குழந்தைகள் மிஸ் ஆயிட்டே இருக்கிறத பார்த்ததும் போலீஸ்க்கு இதை இக்னோரே பண்ண முடியாத அளவுக்கு பிரஷர் வர ஆரம்பிக்குது. அப்பதான் போலீஸ்க்கு ஒரு பேட்டர்ன் தென்படுது. காணாம போன குழந்தைகள் எல்லாமே லாஸ்டா பார்க்கப்பட்ட இடம் செக்டர் 31ல இருக்கிற இந்த 100 மீட்டர் ரேடியஸ் உள்ள இடம் தான். இந்த கேஸை விசாரிச்ச ஆபீசர்ஸ்லாம் இத பிளாக் ஹோல்னு சொல்லியிருக்காங்க. குழந்தைங்க இந்த 100 மீட்டர் சுத்தி உள்ள போவாங்க, பட் வெளியே வரவே மாட்டாங்க. ஃபர்ஸ்டா போலீஸோட தியரி என்னன்னா இந்த குழந்தைகள் எல்லாத்தையுமே கடத்திட்டு போய் பிராத்தல்ல வித்திருக்காங்கன்றது தான். சோ அவங்க நியர்பை இருக்கிற பிராத்தல் எல்லாத்துலயுமே ரைட் விட்டு அங்க இருக்கிற குழந்தைகள் எல்லாத்தையுமே ரெக்கவர் பண்றாங்க. அதுல ஒரு குழந்தை கூட இந்த ஏரியால காணாம போன குழந்தை இல்ல. ஸ்டார்டிங்ல அந்த கிரிக்கெட் பால் விழுந்த கதையை நான் சொன்னேன்ல, போலீஸ் கூட அது மிருகத்தோட சதைன்னு சொல்லி டிஸ்மிஸ் பண்ணியிருந்தாங்கல்ல, அது மிருகத்தோட உடல் பாகம் இல்ல. அத போலீஸ் இக்னோர் பண்ணதுனால திரும்ப திரும்ப அந்த ஏரியால குழந்தைங்க மிஸ் ஆயிட்டே போறாங்க. மே 2006 அப்போ 22 வயசான பாயல் அந்த செக்டர் 31ல இருக்கிறதுல எலைட்டா இருக்கிற 3 ஸ்டோரி வில்லால வீட்டு வேலை பார்க்குற ஒரு வேலை கிடைக்குது. அந்த வீட்டில் அவங்க வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸ்டார்டிங்ல எல்லாமே யூஸ்வலா தான் போயிட்டு இருக்கு. பட் திடீர்னு ஒரு நாள் அந்த வீட்ல இருந்து அவங்க காணாம போயிருக்காங்க. அவங்க போனுக்கு கால் பண்ணி பார்க்கும்போது கூட அந்த போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருச்சு. அப்ப அந்த பொண்ணோட அப்பா நந்தாலால் ஸ்ட்ரெயிட்டா அந்த பொண்ணு வேலை பார்த்துட்டு இருந்த வீட்டுக்குள்ள போய் அந்த வீட்டோட ஓனர் கிட்ட விசாரிச்சிருக்காரு. அந்த வீட்டோட ஓனர் வேற யாரும் இல்ல, 50 வயசான மொனிந்தர் சிங்.
ஜோதியோட அம்மா கிட்ட கூட ஜோதியை பார்க்கலன்னு சொல்லியிருப்பாரு அவரு. என்னோட பொண்ணு எங்க போனான்னு சொல்லி அந்த 22 வயசு பொண்ணோட அப்பா கேக்குறாரு. மொனிந்தர் இதுவரைக்கும் உன்னோட பொண்ணு இங்க வேலை கூட பார்க்கலன்னு பச்சையா போய் சொல்றாரு. அந்த பொண்ணோட அப்பாக்கு இந்த ஆள் சொல்றதுல ஒரு துளி கூட நம்பிக்கை இல்ல. பட் இந்த ஆள் ரொம்ப பாவர்ட்டியில இருக்கிறவரு. மொனிந்தர் பல நூத்துக்கணக்கான கோடியை வச்சிருக்கிற பணக்காரரு. சோ இந்த சிச்சுவேஷன்ல அவருக்கு எவ்வளவு கம்மியான பவர் இருக்குன்னு அந்த பொண்ணோட அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கு. அவர் ஸ்ட்ரெயிட்டா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்றாரு. பட் எல்லாத்தையும் இக்னோர் பண்ற மாதிரி இவரே இக்னோர் பண்ணிடுறாங்க போலீஸ். அவர்கிட்ட இருந்த கொஞ்ச நெஞ்ச பணத்தை எல்லாம் புரட்டி ஒரு லாயரை ஹையர் பண்றாரு. போலீஸ் கண்டுக்கலான்னு ஸ்ட்ரெயிட்டா மேஜிஸ்ட்ரேட்ட போய் ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண வைக்கிறாரு. இதெல்லாம் நடக்கும்போது அவரோட 22 வயசு பொண்ணான பாயல் காணாம போய் 5 மாசம் ஆயிருந்திருக்கு. இந்த டிசப்பியரன்ஸ் எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்டா ஃபைல் ஆன போலீஸ் ரிப்போர்ட் இதுதான். அதுவுமே அந்த ஃபேமிலி நிறைய காசு செலவு பண்ணி ஒரு லாயரை ஹையர் பண்ணதுனாலதான் நடந்துச்சு. நவம்பர் மாசம் ஆயிருது. இந்த கேஸ் வினோத் பாண்டேன்ற ஒருத்தரோட டெஸ்க்கு போயிருது. அவர் முன்னெடுப்புல பாயலோட நம்பரை ட்ரேஸ் பண்ணலான்னு பாக்குறாங்க. பட் போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. எப்படியோ பாயலோட IMEI நம்பரை கண்டுபிடிச்சு இது எப்படியாவது ட்ராக் பண்ணலாம்னு சொல்லி ட்ரை பண்றாங்க. இந்த மாதிரி கேஸ்ல ஆனதுக்கு அப்புறம் மொனிந்தருக்கு எவ்வளவுதான் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தாலுமே அவர் மேல சந்தேகம் இருக்குன்னு சொல்லி போலீஸ் அவரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. ஆரம்பத்துல பாயல்ன்ற ஒரு பொண்ணையே எனக்கு தெரியாதுன்னு சொன்ன மொனிந்தர் துருவி துருவி கேட்கும்போது பாயல் எனக்கு தெரியும்னு சொல்லி ஒத்துக்கிறாரு. ஆரம்பத்துல நம்ம நினைச்ச மாதிரி பாயல் ஒரு மெய்டு மட்டும் இல்ல. பாயல் மொனிந்தர் வீட்டுக்கு அடிக்கடி வர்ற ஒரு ப்ராஸ்டியூட். என்னதான் இது இந்த கேஸ்ல மிகப்பெரிய க்ளூவா இருந்தாலும் இதை வச்சு எதுவும் பண்ண முடியல. கரெக்டா பாயல் மிஸ் ஆன அந்த டேட் அன்னைக்கு மொனிந்தர் சண்டிகர்ல அவரோட ரிலேட்டிவ் வீட்டுல இருந்ததா சொல்லியிருக்காரு. அவரோட ரிலேட்டிவ் எல்லாம் விசாரிச்சு பார்த்ததுல அவர் சொன்னது உண்மைன்னு தெரியுது. பட் இந்த கேஸை தோண்ட தோண்ட இந்த கேஸோட மொத்த போக்கஸ்மே மொனிந்தர் கிட்ட தான் போயிருக்கு. அவர் பணக்காரரா இருந்திருக்காரு, இன்ஃப்ளூயன்ஷியலான நபரா இருந்திருக்காரு, பல பெண்களை அபியூஸ் பண்ணதா அவர் மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. இந்த கேஸை விசாரிச்சுட்டு இருந்த எல்லாருமே அவரு தான் கல்பிரிட்னு நினைச்சாங்க. அப்போதான் பாயலோட போனை யாரோ ஒருத்தர் சுவிட்ச் ஆன் பண்ணியிருக்காங்க. சுவிட்ச் ஆன் பண்ணனே இவங்க ட்ரேஸ் பண்ணிட்டாங்க. சுவிட்ச் ஆன் பண்ண நபர் ஒரு ரிக்ஷா டிரைவர். அவங்க கிட்ட போய் கேட்கும்போது இதை யார்கிட்டயோ செகண்ட் ஹேண்ட்ல வாங்கினதா சொல்லியிருக்காங்க. ஒரு க்ளூ கிடைக்கும்னு பார்த்தா இதுவுமே டெட் எண்ட்ல போய் முடிஞ்சிருது. அப்போ அந்த போலீஸ் அந்த போன்ல இருக்கிற சிம் கார்டு யாரோடதுன்னு சொல்லி ட்ரேஸ் பண்றாங்க. அப்போதான் சுரந்தர் கோலின்ற ஒருத்தரோட நேம் அடிபடுது. அந்த ஆள் வேற யாரும் இல்ல, மொனிந்தர் வீட்டுல வேலை பார்த்துட்டு இருந்த வேலையாள் அவரு. போலீஸ் உடனடியா கோலி இந்த கேஸ்ல அரெஸ்ட் பண்றாங்க. ஆரம்பத்துல கோலி உட்கார வச்சு எக்கச்சக்கமான கேள்வி கேட்கறாங்க. பட் எல்லா கேள்விக்கும் மலுப்பலான பதிலே சொல்லிட்டு இருக்காரு கோலி. அப்புறம் பல மணி நேரம் இன்ட்ராகேஷன் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கோலி பேச ஆரம்பிச்சிருக்காரு. அவரு பேசினப்போ அந்த காணாம போன பொண்ணை பத்தி மட்டும் பேசல, இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்களை சொல்றாரு. கோலி தான் பாயல் அந்த வீட்டுக்குள்ள வச்சு கொண்டதா ஒத்துக்கிறாரு. அப்போ போலீஸ் அந்த ஏரியால காணாம போன குழந்தைங்களோட போட்டோவை ஒவ்வொன்னா காமிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. போலீஸ் காமிச்ச எல்லா குழந்தைங்களோட போட்டோவுக்குமே சுரந்தர் கோலி பதில் சொல்லியிருக்கான். அந்த குழந்தைங்களை ஸ்டார்டிங்ல எப்படி அப்ரோச் பண்ண, அந்த குழந்தைங்களை எப்படி கொன்னதுக்கு அப்புறம் அந்த பாடி என்ன பண்ண, எல்லா விஷயத்தையுமே சொல்லியிருக்கான். இந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்த ஆபீசர்ஸ் இவ்வளோ ஒரு ஹொரிஃபிக்கான கிரைமை மொத்த உத்தரப்பிரதேஷ்லயே பார்த்ததுலன்னு சொல்லியிருக்காங்க. சுரந்தர் கோலியோட வாக்குமூலத்துல ஏகப்பட்ட முரண்பாடுகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் சுரந்தர் கோலி என்ன சொல்றான்னா, அவனோட முதலாளி மொனிந்தருக்கு ஏகப்பட்ட பெண்களோட தொடர்பு இருந்திருக்கு. அவங்க எல்லாருமே ப்ராஸ்டியூட்ஸ். ஒரு மாசத்துல இவரோட வீட்டுக்கு ஏகப்பட்ட ப்ராஸ்டியூட் வந்துட்டு போவாங்களாம். அதை அந்த வீட்டை சுத்தி இருக்கிறவங்களே நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க. நைட்ல அந்த வீட்டுக்குள்ள பொண்ணுங்க உள்ள வர்றதும் போறதும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. மொனிந்தர் சிங் ஒரு செக்ஸ் அடிக்ட்னு. அதை பார்த்து பார்த்து சுரந்தருக்கும் இந்த மாதிரி இருக்கும்னு சொல்லி ஒரு ஆசை வருது. அதனால மொனிந்தரோட ப்ராஸ்டியூட்ஸ் கிட்ட ஃப்ரெண்ட்லியா பேசி இவன் நெருங்க ட்ரை பண்ணியிருக்கான். பட் எல்லாருமே இவனை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அதுல பாயல் இவனை ரிஜெக்ட் பண்ணும்போது ரொம்ப மோசமா திட்டிடுறாங்களாம். அதனாலதான் அவங்களை கொலை பண்ணதா சொல்லியிருக்கான். அப்புறம் அடல்ட்டா இருக்கிற பெண்கள் கூட அவனால எதுவுமே பண்ண முடியாதுன்றதுனால அந்த வீட்டோட சுத்து வட்டாரத்துக்கு பக்கத்துல இருக்கிற குழந்தைங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து அவங்க கிட்ட தப்பா நடந்து கொலை பண்ணதா சொல்லியிருக்கான். அப்புறம் அவங்களோட பாடி எல்லாம் துண்டு துண்டா வெட்டி டிரைனேஜ்ல போட்டுருவானாம். இந்த கேஸ்ல இவன் மட்டும் தப்பு பண்ணல, மொனிந்தரும் நிறைய தப்பு பண்ணிருக்கான். மொனிந்தர் அவன் வீட்டுக்கு வந்த ப்ராஸ்டியூட்ஸ்ல சில பேரை கொன்னதாவும் இந்த கேஸ்ல இருக்கு. போலீஸ் ஒரு டீம் எடுத்துக்கிட்டு D5 ஹவுஸுக்கு போறாங்க. மொனிந்தர் சிங்கோட 3 ஸ்டோரி வில்லா. அங்கதான் அந்த குழந்தைங்க ஃபர்ஸ்டா பால் அடிச்சு உள்ள போயிருக்காங்க. அங்க போலீஸ் கண்டுபிடிச்ச விஷயங்கள் போலீஸே அலற வச்சுது. எக்கச்சக்கமான எலும்புகள், குழந்தைங்களோட டிரெஸ், டோட்டலா 19 குழந்தைங்களோட எலும்புகள் அங்க கிடைச்சிருக்கு. இவ்வளவு சம்பவங்கள் இந்த ஒரு வீட்டுக்குள்ள மட்டும் நடந்திருக்கு. பட் யாருக்குமே எந்த க்ளூவும் இல்ல. இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு அந்த லேபர் கேம்ப்ல மிஸ்ஸிங் ஆன குழந்தைங்களோட அம்மா அப்பாலாம் அந்த ஏரியாவுக்கு வந்து அவங்களோட குழந்தைய ஐடென்டிஃபை பண்ண முடியுதான்னு பாக்குறாங்க. அதுல ஒரு அம்மா அவங்களோட காணாம போன குழந்தையோட ட்ரெஸ்ஸை பார்த்து
அந்த இடத்துலயே மயங்கி விழுந்துடுறாங்க. இந்த கேஸ் சம்பந்தமா அலட்சியமா இருந்ததுனால 2 கான்ஸ்டபிள் அங்கேயே சஸ்பெண்ட் பண்றாங்க. அப்புறம் இந்த நியூஸ் வைரலாக இன்னும் இந்த கேஸ்ல பயங்கரமான பிரஷர் வந்து 3 சீனியர் ஆபீசரையுமே சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. அந்த டிஸ்ட்ரிக்டோட எஸ்பி, ஏஎஸ்பி, இன்ஸ்பெக்டர் இவங்க எல்லாருமே சஸ்பெண்ட் செய்யப்படுறாங்க. இவ்வளோ நாள் இவ்வளோ குழந்தைங்க மிஸ் ஆயுமே எப்படி இந்த கேஸ் இக்னோர் பண்றீங்கன்னு சொல்லி ஸ்டேட் கவர்மெண்ட் மேல எக்கச்சக்கமான பிரஷர் வந்திருக்கு. அப்பதான் அவங்க 4 மெம்பர் உள்ள கமிஷனை செட்டப் பண்றாங்க. ஜனவரி 2007 அப்போ அந்த கமிஷன் அவங்களோட ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்றாங்க. இவ்வளோ குழந்தைங்க காணாம போய் இது கேஸா கூட ஆகல. ஒரு லாயர் ஹையர் பண்ணக்கூடிய ஒரு பொண்ணோட அப்பா இருந்ததுனால தான் இந்த மொத்த விஷயமே வெளியே வந்திருக்கு. இந்த டைம்ல தான் அந்த குழந்தைங்களெல்லாம் ஏன் கொன்னாங்கன்னு சொல்லி ஒவ்வொரு தியரியா ஸ்ப்ரெட் ஆயிட்டே இருக்கு. ஒரு தியரி என்ன சொல்லுதுன்னா, அந்த குழந்தைங்களோட வெட்டப்பட்ட பாடிஸ் எல்லாம் பார்க்கும்போது அந்த குழந்தைங்களோட ஆர்கன்ஸ் எல்லாம் ட்ரேட் பண்ணி வித்து அது மூலியமா சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அப்ப அந்த ஏரியால ஆர்கன் ஹார்வெஸ்டிங், ஸ்மக்லிங் எல்லாம் பண்றவங்களோட வீட்டெல்லாம் போய் சர்ச் பண்ணி பார்த்திருக்காங்க. எந்த எவிடன்ஸும் கிடைக்கல. அப்புறம் இன்னொரு கமிட்டி இந்த தியரியை இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்க்கறாங்க. அவங்களால கன்ஃபார்மா சொல்ல முடியல இது ஆர்கன் டிராபிக்கிங்காக பண்ண விஷயமா இல்லையான்னு சொல்லி. அப்புறம் போலீஸ்னால இந்த கேஸ்ல எந்த விதமான ஃபைண்டிங்ஸுமே கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லி இந்த கேஸ் அப்படியே சிபிஐக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க 2007 அப்போ. இதுல நிறைய விஷயத்துக்கு எவிடன்ஸ் இல்லாததுனால 16 விக்டிம்ஸ்க்கான கேஸை மட்டும்தான் கோலி மேல ஃபைல் பண்றாங்க. சிபிஐ சொன்னதுபடி பார்த்துக்கிட்டோம்னா மொனிந்தர் இந்த கேஸ்ல இல்லீகல் செக்ஸ் டிராபிக்கிங் மட்டும்தான் பண்ணியிருக்காரு. அவர் எந்த கொலைகள் கூடயும் சம்பந்தப்படலன்னு அவங்க சொல்றாங்க. இந்த விஷயம்லாம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் விக்டமோட ஃபேமிலி கொந்தளிக்கிறாங்க. சிபிஐ மொனிந்தர் சிங்க்கு சப்போர்ட் பண்றதா அவங்க சொல்றாங்க. உத்தரப்பிரதேசோட பப்ளிக்குமே மொனிந்தரை ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்றாங்கன்னு சொல்லி ரொம்ப கோவப்பட்டு மொனிந்தர் ஒவ்வொரு டைமும் பப்ளிக்ல அப்பியர் ஆகும்போது மொனிந்தரை தாக்க ட்ரை பண்ணிருக்காங்க. ஒரு பணக்காரன் எல்லா தப்பையும் பண்ணிட்டு ஒரு ஏழை மேல பழிய போட்டான்னு சொல்லி 2009 டைம்ல ஒரு ஸ்பெஷல் சிபிஐ கோர்ட் இந்த கேஸ் சம்பந்தமா வேர்டிக்ட வெளியிடுறாங்க. ஒவ்வொரு கேஸ்க்கும் அடுத்தடுத்த வருஷங்கள் தீர்ப்பு வருது. இதுல எல்லாத்துலயுமே கன்விக்ட் ஆகி வேலைக்காரனா இருந்த கோலிக்கு தூக்கு தண்டனை கொடுத்துறாங்க. மொனிந்தருக்கு இந்த டிராபிக்கிங் சம்பந்தமா மட்டும்தான் சின்ன தண்டனை கிடைச்சிருக்கு. அவரை நிறைய கேஸ்ல அக்யூட்டே பண்ணிட்டாங்க. அவ்வளவுதான், இந்த கேஸ் சம்பந்தமா எல்லாமே முடிஞ்சிச்சு, தீர்ப்பு வந்துருச்சுன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கும்போது கோலி கொடுத்த இந்த வாக்குமூலத்தை எல்லாம் விசாரிக்கும் போது அவனோட வாக்குமூலத்தை அடிச்சே வாங்க வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவனோட வாக்குமூலத்தை சப்போர்ட் பண்ற மாதிரி போலீஸ் எந்த எவிடன்ஸையுமே ப்ரொவைட் பண்ணல. போலீஸ்க்கு கிடைச்சது அந்த குழந்தைங்களோட பாடி, அப்புறம் வாக்குமூலம். இதுல வாக்குமூலத்தை அடிச்சு வாங்கினதுனால அது செல்லாம ஆயிருது. சோ இந்த கேஸ்ல 2 பிரைம் அக்யூஸ்டா இருந்த இவங்க 2 பேருமே குற்றவாளி இல்லைன்னு தீர்ப்பு வந்தது. இவங்க 2 பேருக்குமே தண்டனை கிடையாது. இவங்க 2 பேருமே இப்ப வெளியே ஃப்ரீயா தான் இருக்காங்க. 20 பேர் செத்ததுக்கு அப்புறமும் ஒரு கிரிமினலை கூட இந்த போலீஸ்னால பிடிக்க முடியல. இவ்வளோ ஹொரிஃபிக்கான கேஸ்ல ஒருத்தங்க கூட கன்விக்ஷன் ஆகி ஜெயிலுக்கு போகல. உத்தரப்பிரதேஷ் போலீஸோட அலட்சியத்தை மட்டும்தான் இந்த கேஸ் காட்டுது. அவ்வளவுதான் இந்த கேஸ்க்கு. நாளானைக்கு இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை வந்து பாக்குறேன். பாய்.